நீங்கள் மெசியாவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார், நீங்கள் யாசுவா மேசியாவுடைய நாமத்தில் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். இங்க இருக்கிறவங்களுக்கு ஓகே, ஆனா வெளியில இருக்கிறவங்க என்ன சொல்லுவான் தெரியுமா? டேய், அது இயேசுவின் நாமமா, ஜீசஸ் நாமமா, இல்ல யாசுவா மேசியா நாமமான்னு கேட்பான். ஆமென். இதுக்கு பதில் என்ன? ஆமென். பதில் வேணுமா வேண்டாமா? இப்ப கொஞ்சம் பேர் வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்க சொல்றதெல்லாம் தப்பு, அது இயேசுவின் நாமம், எங்க பைபிள்ல இயேசுன்னு இருக்குது. இங்கிலீஷ்காரன் சொல்லுவான், எங்க பைபிள்ல ஜீசஸ் இருக்கு, அது ஜீசஸ் நாமம். எபிரேய புஸ்தகத்தை எடுத்து பார்த்தா அங்க யாசுவான்னு இருக்கும், அதனால அவன் சொல்லுவான் யாசுவா மேசியா நாமம். உண்மையிலேயே அந்த நாமம் எது? வேதத்தில் நான் வாசிச்ச போது அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் நான் வாசிச்சேன். அங்க 27வது வசனத்தை வாசிங்க. அப்படி அவர்களை அழைத்து கொண்டு வந்து ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தினார். ஆலோசனை சங்கத்திற்கு முன்பாக யாரை? அப்போஸ்தலரை நிறுத்தினார்கள். அப்பொழுது பிரதான ஆசிரியர் அவர்களை நோக்கி, நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி, நல்ல கேளுங்க, எருசலேமிலே உங்கள் போதகத்தினால், எது? அந்த நாமத்தை உங்கள் போதகத்தினால் நிரப்பினீர்களே, அந்த மனுஷனுடைய இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் இருக்கிறீர்கள் என்று சொன்னான். ஆமென். இன்னும் பேர் சொல்லல. ஆமென். இப்ப 40வது வசனத்துக்கு வாங்க. அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து அவர்களை அடித்து யாசுவாவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்கள் விடுதலையாக்கினார்கள். இங்க இயேசுன்னு தான் இருக்கும், அந்த அம்மா யாசுவான்னு வாசித்தாங்க. ஆனா அப்ப இன்னும் பதில் வரலையே. அப்ப இங்க ஒரு பதில் இருக்கு. எங்க இருக்கு? 30வது வசனத்துல ஒரு பதில் இருக்கும், வாசிங்க. நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த, யாரு? நல்ல கேளுங்க, நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த யாசுவாவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி. ஆமென். போது எனக்கு. இப்ப யாருடைய நாமம்? அந்த நாமத்துல நீ நிந்திக்கப்படணும்ன்றது உனக்கு சொல்லி இருக்குது. அப்படின்னா மரத்திலே தூக்கி கொலை செய்தவருடைய நாமத்தில் நீ நிந்திக்கப்படணும். ஆனா எனக்கு தெரிஞ்சு இயேசு அப்படின்ற ஒருத்தர் இந்த பூமியில பிறக்கல. அவர் பிறக்கல. இது தமிழ் அறிஞர்களால் உருவாக்கப்பட்ட பெயர். ஜீசஸ் என்ற பெயர், ஜீசஸ் என்ற ஒருத்தர் அமெரிக்காவில் பிறக்கல. ஏன்னா அந்த ஜீசஸ் என்ற பேர் வர்றதுக்கு முன்னாடி, ஜே எழுத்து வர்றதுக்கு முன்னாடி ஐ எழுத்து யூஸ் பண்ணி யூசுஸ்னு சொன்னாங்க. ஆமென். அப்ப அங்க ஜீசஸும் பிறக்கல. அல்லேலூயா. பிறந்தது யார்? எருசலேம்ல பெத்லகேம் என்ற இடத்துல மரியாளுக்கு பரிசுத்த ஆவியினால் பிறந்தவருக்கு காபிரியல் தூதனால் வைக்கப்பட்ட பெயர் யாசுவா. இந்த யாசுவா மேசியாவை அங்கிருந்த யூத பாரம்பரிய வேத பாரகரும் பரிசேயரும் சேர்ந்து ரோம போர் வீரர்களிடத்தில் ஒப்படைத்து இவரை கொலை செய்தார்கள். சாகடிக்கப்பட்டு மரித்தார், உயிர்த்தார், பரலோகம் எடுத்துக் கொள்ளப்பட்டார், கடந்து போனார். இவருடைய நாமத்தை அப்போஸ்தலர்கள் பிரஸ்தாபப்படுத்தினார்கள். அந்த நாமம் யாசுவா மேசியா. இந்த நாமத்தை சொல்லக்கூடாது, யாசுவா மேசியா நாமத்தை பிரசங்கிக்க கூடாது என்று சொல்லி அப்போஸ்தலரை அடித்து சித்திரவதை படித்து சிறைச்சாலையிலே போட்டார்கள். இந்த நாமத்தை நீ உச்சரித்தால், எந்த நாமத்தை? யாசுவா மேசியா என்ற நாமத்தை நீ உச்சரித்தால் நீ நிந்திக்கப்படுவாய். ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், நிந்திக்கப்படுவாய். அப்படி நீ நிந்திக்கப்பட்டால் தேவன் சொல்லுகிறார், நீ பாக்கியவான்.
நிந்தனை மேல் நிந்தனை கடந்து வரும். அந்த நிந்தனையின் மத்தியிலும் நீ அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவாய். ஏனென்று சொன்னால் மகிமையுள்ள ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கிறபடியினால் என்னதான் உன்னை நிந்தித்தாலும் நீ கவலைப்பட மாட்டாய். நிந்தனையின் மேல் நிந்தனை கடந்து வரும் போதும் நீ என்ன செய்வாய்? யாசுவேசியோட நாமத்தை மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா. இதற்காகத்தான் சொன்னார் மத்தேயு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது, என் நாமத்தின் நிமித்தமாய் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்த நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவார். யார் சொன்னா இந்த வார்த்தையை? எவனோ ஒருத்தன் வழிபோக்க நான் சொன்னா? எம்பெருமான் அண்ட சராசரங்களை சிருஷ்டித்து இந்த பூமியை அந்தரங்கத்தில் தொங்கவிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற என் தேவன் இந்த பூமியிலே மனிதனாய் கடந்து வந்தார். அல்லேலூயா. அந்த தேவன் சொன்னார், என் நாமத்தினாலே நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்து நின்றால் ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்கணும். உபத்திரவத்தை கண்டு ஓடக்கூடாது. உண்மை சொல்றேன், ஒரு நாள் தன்னந்தனியனாக இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தின் கடைக்கோடியில் கத்திக்கிட்டு இருந்தேன். தன்னந்தனியாக கத்துனேன். என் பையன் சொன்னான், இன்னைக்கு வேதத்தின் ஆழங்களை சொல்வதற்காக எபிரேயத்தை கத்துக்கிட்டு இன்னைக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கிறேன். என் பையன் சொன்னாப்பா, இயேசுவின் நாமத்திலேயே உங்ககிட்ட இவ்வளோ ஆளுதான் இருக்கு, யாசுவமேசியான்னு சொன்ன இந்த மக்கள் ஓடிடுவாங்க, பார்த்துப்பா வேண்டான்னு சொன்னான். நான் என் பையன் சொன்னேன், மக்களே இவங்களுக்கெல்லாம் நான் பாஸ் இல்லை, எங்கள் அப்பனுடைய தோட்டத்தில் நான் ஒரு வேலைக்காரன், எங்கள் அப்பா என்ன வேலைக்காரனாக வச்சிருக்கிறான், அந்த இடத்துல நான் உண்மை உள்ளவனாக இருக்கணும். அல்லேலூயா. உண்மை சொல்கிறேன், அந்த இடத்துல நிற்க வச்ச தேவன் இன்னைக்கு என் பையனை எடுத்து உபயோகப்படுத்துகிறார். அல்லேலூயா. இதுதான் தேவ வல்லமை, இதுதான் தேவனுடைய மகத்துவம். என்ன நிற்க வச்ச தேவன் என் பின்னாடி என் பிள்ளையை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், அடுத்த ஸ்தானத்தில் சபையிலிருந்து பலரையும் நிற்க வைப்பாருன்னு சொல்லி. அல்லேலூயா. என்னை போல எடுத்து உபயோகப்படுத்த தேவன் பலரையும் கொண்டு வருவார். ஏன் தமிழ்நாட்டின் பல பகுதியில், ஏன் இந்தியாவின் பல பகுதியில் இங்கிருந்து சத்தியம் புறப்பட்டு போகிறது. இந்த பலிப்பீடத்திலிருந்து சத்தியம் புறப்பட்டு போகிறது. தெரியுமா உங்களுக்கு? ஏன்? அன்னைக்கு நான் பயந்தேன்னா, அன்னைக்கு சத்துருக்களுக்கு நான் பயந்து போயிருந்தேன்னா, இன்னைக்கு இந்த சத்தம் அநேகருக்கு கடந்து போயிருக்காது. என் தேவன் என்னோடு கூட இருந்து சத்தியத்திற்கு சாட்சியாக நிற்க வைத்தார். அவர் நிற்க வைத்ததினால் இன்றைக்கு யாவுடைய சத்தம் பிரஸ்தாரமாய் கொண்டிருக்கிறது. நாலா பக்கங்களிலும் கடந்து போகிறது. அநேகர் சத்தியத்தை விசுவாசிக்கிறார்கள். யாவாகிய யாசுவமேசியாவுடைய நாமத்தை விசுவாசிக்கிறார்கள், நாமத்தை தரிக்கிறார்கள். அவர்களோடு கூட தேவன் கிரியை செய்கிறார். ஆனால் கிரியை செய்கிறது மட்டும் போதாது. என்னுடைய நாமத்து நிமித்தமாய் அநேகரால் நீங்கள் உபத்திரவப்படுவீர்கள். அல்லேலூயா. நீங்கள் உபத்திரவப்படுவீர்கள். முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொன்னார். நாம் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் பரலோகத்தின் தேவனுடைய நாமத்தில் வரக்கூடிய எதிர்ப்புகளை தாங்கக்கூடிய வல்லமை நம்மகிட்ட இருக்கணும். அல்லேலூயா. ஐயோ எல்லாரும் எதிர்க்கிறாங்களே, என்ன பண்றது? ஊர் ஓடுனா ஒத்து ஓடணும் அப்படின்னு ஓடலாமா? எனக்கு ஒரு ஆசை, எல்லாரும் போகிற பாதையில் நம்ம போனால் அது நம்ம பேர் எடுபடாது. தனியாக ஒரு பாதையை உருவாக்கணும். அல்லேலூயா. ஆனால் இந்த பாதை நான் உருவாக்கினதல்ல, யாசுவமேசியாவுடைய அப்போஸ்தலர்கள் உருவாக்கின பாதை. ஆனால் அந்த பாதை இங்கு இல்லாமல் இருந்தது. இப்போது அந்த பாதையை நான் ஞாபகப்படுத்துகிறேன், வழித்தடங்களை அமைத்துக் கொடுக்கிறேன். அந்த பாதையில இன்றைக்கு அநேகர் கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த பாதையில நீங்க உறுதியாய் நின்றீர்களே ஆனால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. தடைகள் வரும், போராட்டங்கள் வரும், நிந்தனை வரும், சிறைச்சாலைகள் வரும். எல்லாத்தின் மத்தியில தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா.